டே 9 ஆஃப் டெவலப்பிங் 60 டேஸ் ரியாக்ஷன் கண்ட்ரோல் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ரியாக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உங்களோட எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுறது கிடையாது. ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில ரியாக்ஷன்ஸ்னால வரக்கூடிய டேமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதை யோசிக்கும் போது எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னா, ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ரியாக்டே பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு தான். உங்களை ஒருத்தர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறாங்க, உங்களை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அண்ட் சில இடங்கள்ல மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தப்பு தான். ஒரு சில இடங்கள்ல நம்ம ரியாக்ட் பண்ணாமல் காமா கூட போகலாம். நம்மளோட ஈகோவை டச் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கோவம் வரும். உன்னால் இது முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோவம் வந்து ரியாக்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காமாக மூவ் ஆயிருங்க. இது என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஆக்ஷனில் காட்டுங்க. சின்ன சின்ன டெம்பரரி எமோஷன்ஸ் லைக் ஆங்கர், மூட் ஸ்விங், ஸ்ட்ரெஸ், இதனால வந்து நம்ம இன்னொரு பர்சன் கிட்ட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் ஹர்ட்டாக மாறி அவங்களையே வந்து நம்ம இழக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம காமாக இருக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ஹாப்பியாக இருக்கும்போது கூட ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சந்தோஷமாக இருக்கும்போது டோன்ட் மேக் ஓவர் ப்ராமிசஸ். அண்ட் சக்ஸஸோட ஹாப்பினஸில் இருக்கீங்க அப்படின்னா காமாக உங்களோட ரியாக்ஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். பிகாஸ் காம் அட்ராக்ட்ஸ் ரெஸ்பெக்ட். உங்களோட ஹாப்பினஸில் இன்னொரு பர்சனையும் உங்களையும் வந்து தயவு செஞ்சு கம்பேர் பண்ண வேணாம். அவங்களுக்கு முன்னாடியே நான் ஜெயிச்சுட்டேன், அவங்கள விட நான் இன்னைக்கு பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து வேணாம். தட்ஸ் நாட் குட். பாஸ்ட் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கோங்க. ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் முன்னாடி யோசிங்க, இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி. நாளைக்கு இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜே பட்டு.